நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா செக்ஸுவல் அபியூஸ்னு சொன்ன என்னது செக்ஸுவல்ன்றது பாலியல் துன்புறுத்தல்னு சொல்லுவாங்க. அபியூஸ்ன்னு சொன்னால் முறைகேடுன்னு அர்த்தம். நீங்கள் அபியூஸ்ன்னு சொன்ன இந்த இடத்துல முறைகேடு தான், ஆனால் துன்புறுத்தல்னு வச்சுக்கலாம், இல்லை தவறாக வச்சுக்கலாம். மூணும் ஒன்று தான். பாலியல் துன்புறுத்தல், அதாவது செக்ஷுவல் அபியூஸ்னால் செக்ஷுவல்ன்றது பாலியல் துன்புறுத்தல், குழந்தைகளை இந்த இடத்துல குழந்தைகளை பாலியலில் துன்புறுத்துதல், அபியூஸ்னால் துன்புறுத்துதல் அல்லது முறைகேடு செய்தல் குழந்தைகளை, அல்லது தவறாக பயன்படுத்துதல், எல்லாமே ஒன்று தான். அப்போது இதை நம்ம என்ன வச்சுக்கலாம், பாலியல் துன்புறுத்துதல் வச்சுக்கிறோம், ரைட்டா. அப்போ இதனோட ஹெட்டிங் இது. அப்போ நெக்ஸ்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் பவர் ஆஃப் டாமினன்ஸ் அப்படின்றாப்புல. அப்போது இந்த செக்ஷுவல் அவேர்னஸ்ன்றது இது இங்கே வந்துட்டோமா, இல்லை நெக்ஸ்ட் முன்னாடி போவோம், இன்னொரு டாபிக் விட்டோம் இல்லையா. செக்ஷுவல் அபியூஸ் இந்த இருக்குது, இதுலேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ செக்ஷுவல் அபியூஸ் சேம் தான். சைல்டு அபியூஸ், சைல்டுனா குழந்தைகள் முறைகேடாக பயன்படுத்தப்படுகிறார்கள், ரைட்டா. குழந்தைகள்னால் பெண் குழந்தைகள், ரைட்டா. பெண் குழந்தைகள். சைல்டு அபியூஸ்னா என்னது, பெண் குழந்தைகள் பாலியல் கொடுமை, அதாவது அபியூஸ்னால் பாலியல் வன்முறை அப்படின்பாங்க. அதாவது இந்த இடத்துல சைல்டுனா குழந்தைகள், பெண் குழந்தைகள். அபியூஸ்ன்னு சொன்னால் முறைகேடு, பெண் குழந்தைகளை முறைகேடு செய்தல் அப்படின்னா துன்புறுத்துதல் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல அபியூஸ்னால் துன்புறுத்தல்னு வச்சுக்கோங்க, இல்லை முறைகேடு செய்தல்னு வச்சுக்கோங்க. யாரா, சைல்டுனா பெண் குழந்தைகளை குறிக்கிறது, ரைட்டா. அப்போ சைல்டு அபியூஸ் அப்படின்னு சொன்னால் என்னது, சைல்டு அபியூஸ்ன்னு சொன்னால் அதாவது பெண் குழந்தைகளை முறைகேடு தவறாக பயன்படுத்துதல் என்பது கன்ஸ்டியூட்னு சொன்னால், கன்ஸ்டியூஷனாக செய்தல், ரைட்டா. கன்ஸ்டியூஷன்றது முறையாக, அதாவது என்ன சொல்லலாம், அனைத்து விதமானன்னு சொல்லலாம், இல்லது அதை கன்ஸ்டியூஷன் அந்த மாதிரி அமைக்கிறது, செய்தல், ரைட்டா. அப்போ சைல்டு அபியூஸ்னால் குழந்தைகளை துன்புறுத்துதல் என்பது கன்ஸ்டியூஷனாக அமைக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது, அதாவது ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் எமோஷனல் இல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா எல்லா வடிவங்களிலும், ஆல் ஃபார்ம்ஸ்னால் எல்லா வடிவங்களிலும், எல்லா விதங்களிலும். வடிவம்னு சொன்னால் இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க, ஃபார்ம்ஸ்னால் வடிவங்கள், ஆனால் இந்த இடத்துல எல்லா விதத்திலையும் அந்த குழந்தைகளை துன்புறுத்துதல் என்பது கன்ஸ்டியூஷன் என்னது, அமைக்கப்படுகிறதுன்னு சொன்ன என்னது, அதாவது உண்டாக்கப்படுகிறது. அதாவது குழந்தைகளை துன்புறுத்துதல் என்பது உண்டாக்கப்படுகிறது. அதன் காரணமாக எது உண்டாகிறது, ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் அண்டு எமோஷனல் இல் ட்ரீட்மெண்ட். ஃபிசிக்கல்னால் உடல் ரீதியாக மற்றும் உடல் ரீதியாக மற்றும் எமோஷனல் என்னது, மன ரீதியாக. அதாவது நல்லா கவனிச்சிக்கோங்க, உடல் ரீதியாக மற்றும் மன ரீதியாக இல் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொன்னால் என்னது, அவங்களுக்கு என்ன தவறான பயன்பாடுகள் வருகிறது. இல் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொன்னால் இல்லைன்னா தவறான, ரைட்டா, தவறான பயன்பாடுகள், ரைட்டா, செய்யப்படுகிறது. அடுத்து நெக்ஸ்ட்டு செக்ஸுவல் அபியூஸ்னால் பாலியல் துன்புறுத்தல். நெக்ஸ்ட் பாலியல் துன்புறுத்தல். எக்ஸ்ப்ளோட்டேஷன்ஸ்னால் சுரண்டுறாங்க இல்லையா, சுரண்டல். அது சுரண்டுவாங்க, அப்படியே வந்து தொடுவாங்க, செய்வாங்க, இந்த வேலையெல்லாம் செய்வாங்களே, அதை எக்ஸ்ப்ளோட்டேஷன் சொல்லுவாங்க, ரைட்டா. பெண் குழந்தைகள் தொடுறது, இந்த சேட்டை செய்கிறது, இதுதான் எக்ஸ்ப்ளோட்டேஷன், அதான் சுரண்டல்னு சொல்லுவாங்க. சுரண்டல் ரிசல்ட்டிங் இன் சைல்டு இல் ஹெல்த். அப்போ இதன் முடிவில் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சால் அதன் முடிவில் என்ன நடக்கும், ரிசல்ட்டிங்னா அதன் முடிவில் சைல்டு இல் ஹெல்த், குழந்தைகளுக்கு வந்து நலம் இல்லாமல் போய்விடும். அதாவது இல்லைன்னா இல்லாமல், ஹெல்த்துன்னா நலம் இல்லாமல் போய்விடும், நோய்வாய்ப்படுவார்கள் என்று சொல்கிறோம். இது நலமில்லாமல் போய்விடுவார்கள் அந்த குழந்தைகள். அடுத்து சர்வீவல்ன்றது என்னது, அவர்கள் வாழ்வாதாரம், உயிர் வாழ்வதும் ப்ராப்ளமாக ஆகும். சர்வீவல்னால் உயிர் வாழ்தல், அதுலேயும் பிரச்சனை வரும். அண்டு டெவலப்மெண்ட் அந்த முன்னேற்றங்கள், அவர்களின் அந்த குழந்தைகளின் முன்னேற்றத்திலையும் குறைபாடுகள் ஏற்படும், ரைட்டா. இதை தான் சொல்கிறேன், நான் திரும்பி படிக்கிறேன். சைல்டு அபியூஸ் கன்ஸ்டியூஷனாக அமைக்க அப்படின்னு சொன்னால் உண்டாக்குகிறது. இந்த சைல்டு அபியூஸ்னால் குழந்தைகளை துன்புறுத்துதலால் உண்டாக்கப்படுகிறது. எது உண்டாக்கப்படுகிறது, ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் எமோஷனல். ஃபிசிக்கல்னால் உடல் ரீதியாக மற்றும் மன ரீதியாக. இல் ட்ரீட்மெண்ட் சொன்னால் என்னது, அதாவது தவறான பயன்பாடுகள். இந்த மாதிரி ஃபிசிக்கல் இல் ட்ரீட்மெண்ட் தவறான பயன்பாடுகள் உண்டாக்கப்படுகிறது. இந்த தவறான குழந்தைகள் துன்புறுத்துதல் என்பது
எல்லா வடிவத்திலையும் குழந்தைகளுக்கு வந்து தவறான பயன்பாடுகளாக உண்டாக்கப்படுகிறது. செக்ஷுவல் அபியூஸ்னால் பாலியல் துன்புறுத்தல், அது ஒன்று. எக்ஸ்ப்ளோயிட்டேஷன் அவங்களை சுரண்டுறது, அது 2. இதன் முடிவில் இந்த மாதிரி செஞ்சால் அதன் முடிவில் என்ன நடக்கும்னா இன் சைல்டு இல் ஹெல்த், குழந்தைகள் நலமில்லாமல் போய்விடுவார்கள். அடுத்து உயிர் வாழ்தல், அவர்கள் சர்வைவல்னால் உயிர் வாழ்தல் ப்ராப்ளம் ஆயிரும். அண்டு டெவலப்மெண்ட் அவங்களுக்கு முன்னேற்றம் தடைப்படும். ரைட்டா? டெவலப்மெண்ட் முன்னேற்றம் இதெல்லாம் வந்து என்ன ஆகும், முடிவில் வந்து கஷ்டப்படுவாங்கன்னு சொல்கிறான். அடுத்து ஃபிசிக்கல் அபியூஸ் ஆஃப் ஏ சைல்டு இஸ் டிஃபைன். ஃபிசிக்கல் அபியூஸ்னு சொன்னால் உடல் துன்புறுத்தல், உடல் ரீதியாக ஒரு குழந்தையை துன்புறுத்துறது என்பது ஃபிசிக்கல் அபியூஸ்னு சொன்னால், ஃபிசிக்கல் என்னது உடல் ரீதியாக, ஃபிசிக்கல்னால் உடல் ரீதியாக, அபியூஸ்னால் துன்புறுத்துதல் என்பது, அதைத்தான் விளக்குறான். இப்போ உடல் ரீதியாக ஒரு குழந்தையை துன்புறுத்துதல் அப்படின்னா ஃபிசிக்கல் அபியூஸ் ஆஃப் ஏ சைல்டுனா ஒரு குழந்தையை துன்புறுத்துதல் என்பது இருக்கிறது. எவ்வாறாக விளக்கப்பட்டு இருக்கிறது? டிஃபைன் விளக்கப்படுகிறது. எவ்வாறாக விளக்கப்படுகிறது? as those acts that cause physical harm அப்படின்னா அது என்ன செயல்? தோஸ்னா அவைகள், ஆக்ட்ஸ்னா செயல்பாடுகளாக இருக்கின்றன. ஆக்ட்ஸ்னா இந்த இடத்துல செயல்பாடுகள். என்ன செயல்பாடுகள் அப்படின்னா தட் காஸ்ட், அதன் விளைவாக, அந்த செயல்பாடுகளின் விளைவாக ஃபிசிக்கல் ஹார்ம்னா உடல் ரீதியான ஒரு ஹார்ம், ஒரு ஹார்ம்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் ஒரு கஷ்டத்தை கொடுப்பது. ரைட்டா? உடல் ரீதியாக துன்புறுத்துதல். ரைட்டா? ஹார்ம்னா துன்புறுத்துதல், உடல் ரீதியாக துன்புறுத்துதல். சச்சஸ் உதாரணமாக உடல் ரீதியாக துன்புறுத்துதல் என்பது தான் ஃபிசிக்கல் அபியூஸ் என்று சொல்லுகிறார்கள். ரைட்டா? அப்போது அதுக்கு உதாரணமாக உதாரணமாக த்ரெட்டனிங்னா பயமுறுத்துதல். அது என்னது? ஃபிசிக்கல் ஹார்ம் அப்படின்பது என்னது? உதாரணமாக பயமுறுத்துதல். த்ரெட்டனிங்னா அந்த பெண் குழந்தைகளை பயமுறுத்துதல். அண்டு பீட்டிங் அடித்தல், அதாவது அவங்க அடிக்கிறது, கையை வச்சோ குச்சியை வச்சு அடிக்கிறது. அண்டு கிக்கிங்னா காலை வச்சு மிதிக்கிறது. ரைட்டா? அதாவது கிக்கிங்னா காலை வச்சு மிதிக்கிறது. அண்டு அதாவது கிக்கிங்னா மிதிக்கிறது. அண்டு ஹிட்டிங்னால உதைத்தல். ரைட்டா? ஹிட்டிங்னா உதைக்கிறது. ரைட்டா? அவங்கள உதைக்கிறது. இந்த மாதிரி வேலைகள்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிசிக்கல் அபியூஸ்ன்னு சொல்லுகிறார்கள். ஃபிசிக்கல் அபியூஸ்ன்னு சொன்னால் உடல் ரீதியாக துன்புறுத்துதல் என்று சொல்கிறது. நல்லா பார்த்துக்கோங்க. ஃபிசிக்கல் அபியூஸ் ஆஃப் எ சைல்டு இஸ் டிஃபைன்ட் அப்படின்னா உடல் ரீதியாக துன்புறுத்துதல் என்பது விவரிக்கப்படுகிறது. விவரிக்கப்படுகிறது as those எவ்வாறாக இந்த செயல்களால் விவரிக்கப்படும். ஆக்ஷன் செயல்கள், ஆக்ஷன் செயல்கள் தட் காஸ், அந்த செயல்கள் விளைவிக்கின்றன. எதை விளைவிக்கின்றன? ஃபிசிக்கல் ஹார்ம்னு சொன்னது உடலில் துன்புறுத்தலை விளைவிக்கின்றன. எவ்வாறாக? ஃபிசிக்கல் ஹார்ம் உடல் ரீதியாக துன்புறுத்துதல் அப்படின்பது என்னவென்றால் சச்சஸ்னா என்னவென்றால் த்ரெட்டனிங் பயமுறுத்துதல், பீட்டிங் அடித்தல், கிக்கிங் மிதித்தல், அண்ட் ஹிட்டிங்னா தாக்குதல். ரைட்டா? கிக்கிங்னா மிதித்தல், ஹிட்டிங்னா தாக்குதல். அது யாரை தாக்குதல்? அந்த குழந்தைகளை தாக்குதல் தான். இதெல்லாம் சேர்ந்து ஃபிசிக்கல் ஹார்ம்னஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் செக்ஷுவல் அபியூஸ்ன்னு சொன்னால் என்னென்னு பார்ப்போம். அப்போ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு சொல்கிறான். அப்போ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு என்னது? துன்புறுத்துதல். ரைட்டா? அப்போ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு சொன்னால் பாலியல் துன்புறுத்துதல் என்பது இஸ் அ ஃபார்ம் ஆஃப் பவர் அண்ட் டாமினன்ஸ் அப்படிங்கிறான். அப்போது இந்த செக்ஷுவல் அபியூஸ் அப்படிங்கிறது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா துன்புறுத்துதல். ரைட்டா? அப்போ ஹராஸ்மெண்ட்னாலும் துன்புறுத்துதல் தான், அபியூஸ்னாலும் துன்புறுத்துதல் தான். ரெண்டும் ஒன்று தான். இந்த இடத்துல ஹராஸ்மெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரைட்னா அவங்கள தொந்தரவு பண்ணுறது. ரைட்டா? தொந்தரவு பண்ணுறது, துன்புறுத்துதல் ரெண்டு ஒன்று தான். அப்போ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் என்பது, அதாவது துன்புறுத்துதல் என்பது இஸ் எ ஃபார்ம் ஆஃப் பவர் அண்ட் டாமினன்ஸ் ஆஃப் ஒன் பர்சன் ஓவர் அனதர் அப்படிங்கிறான். அப்போது இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா பாலியல் துன்புறுத்தல் என்பது இருக்கிறது. எவ்வாறாக இருக்கிறது? சொல்லப்படுகிறது. இருக்கிறது. எவ்வாறாக? எ ஃபார்ம் ஆஃப் பவர் அப்படின்னா ஒரு பவரின் ஒரு சக்தி, ஒரு சக்தியின் அதிகாரம். பவர்னா ஒருத்தருக்கு அதிகாரம் இருக்குது. உதாரணமாக பெரிய அதிகாரியாக இருக்கான், அவங்க கீழே வேலை பார்க்குற பெண்களை சீன்றது. ரைட்டா? அவங்கள எதிர்த்து பேசினா வேலையை விட்டு போங்கிறது. அதுதான் சொல்கிறான். அதாவது இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் என்பது, பாலியல் துன்புறுத்தல் என்பது எந்த வடிவத்தில் இருக்கிறது? இஸ் த ஃபார்ம் ஆஃப் பவர்னு அதிகாரம் மற்றும் டாமினன்ஸ்னு ஆதிக்கம். ரைட்டா? இப்போ முதலாளிகள்லாம் ஆதிக்கம் செலுத்துவாங்க, அவங்க கீழே இருக்கிற பொம்பளைகள் சீட்டிங் பண்ணுவாங்க. ரைட்டா? அதுதான் சொல்கிறான். அண்டு பவர்னா அதிகாரம் மற்றும் ஆதிக்கம் செலுத்துவது. யார் மேலே அதிகாரம் ஆதிக்கம் செலுத்துவதுன்னா
ஆஃப் ஒன் பெர்சன் ஓவர் அனதர் அப்படின்னா ஒரு நபர் இன்னொரு நபர் மேல் ஒன் பெர்சன் ஓவர் அனதர் அப்படின்னா ஒரு அதிகாரம் உள்ள அதே மாதிரி ஆதிக்கம் உள்ள ஒரு நபர் இன்னொரு நபர் மேலே அதிகாரத்தையும் ஆதிக்கத்தையும் செலுத்தி என்ன செய்வது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செய்வது என்பது தான் இதனோட பொருள். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா பாலியல் துன்புறுத்துதல் இருக்கிறது. எந்த வடிவத்தில் இருக்குது? இஸ் த ஃபார்ம் ஆஃப் பவர் அப்படின்னா அதிகார தோரணை மற்றும் ஆதிக்க தோரணை வாய்ந்த ஒரு மனிதன் ஆஃப் ஒன் பெர்சன், அதிகார தோரணை மற்றும் ஆதிக்க தோரணை வாய்ந்த ஒரு மனிதன் ஆஃப் ஒன் பெர்சன் ஓவர் அனதர் இன்னொரு மனுஷன் மேலே, அப்போ இன்னொரு பெண்கள் மேலே பாலியல் வன்கொடுமை செய்வது. ரைட்டா? இதை தான் சொல்கிறான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறான். விச் கேன் ரிசல்ட் அதன் முடிவில் அது மாதிரி செய்தால் விச் கேன் ரிசல்ட் அதன் முடிவில் இன் ஹார்ம்ஃபுல் கன்சிக்வன்ஸ் அப்படின்னா அதன் முடிவில் என்ன ஆகும்? தீங்கு விளைவிக்கும். அது இந்த மாதிரி அவங்க இந்த பவரில் உள்ளவங்க ஆதிக்கம் உள்ளவங்கள்லாம் சாதாரண பெண்கள் மேலே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செய்தால் விச் கேன் ரிசல்ட் அதன் முடிவில் விச்னா அந்த வேலை எந்த வேலை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வேலை செய்தால் விச் கேன் ரிசல்ட் அதன் முடிவில் இன் ஹார்ம்ஃபுல் கான்சிக்வன்ஸ். ஹார்ம்ஃபுல்னு சொன்னால் என்னது? தீங்கு விளைவிக்கக்கூடிய. ஹார்ம்ஃபுல்னா தீங்கு விளைவிக்கக்கூடிய. ரைட்டா? தீங்கு விளைவிக்கக்கூடிய கான்சிக்வன்ஸ்னால் விளைவுகள் செயல்கள். ரைட்டா? தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்கள் அல்லது விளைவுகள் உண்டாகும் சொல்கிறான். யாருக்கு உண்டாகும் தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்? அது பாதிக்கப்பட்ட நபருக்கு. ரைட்டா? தீங்கு ஹார்ம்ஃபுல் கான்சிக்வன்ஸ் டு யாருக்கு? டு விக்டிம்னா பாதிக்கப்பட்ட நபர். ரைட்டா? அந்த ஆதிக்கம் செலுத்தும் நபர் ஒரு சாதாரண ஒரு பெண்மணி மேலே இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செய்தால் அவங்களுக்கு ஹார்ம்ஃபுல் கான்சிக்வன்ஸு ஆகும். ஹார்ம்ஃபுல் கான்சிக்வன்ஸ்னால் தீங்கு விளைவிக்கப்படும். ரைட்டா? அதை தான் கான்சிக்வன்ஸ்னு என்னது? தீங்கு விளைவிக்கும் செயல்கள் விளைவுகள்னு சொல்லலாம். யாருக்கு? டு த விக்டிம்னா பாதிக்கப்பட்ட நபருக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு சொல்கிறான். இட் ரெஃபர்ஸ் டு இன்அப்ரோப்ரியேட். இது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இது ஒரு மோசமான செயல்னு சொல்கிறான், குறிப்பிடப்படுகிறது. இந்த மாதிரி செயல்கள் இட் ரெஃபர்ஸ்னால் இது குறிப்பிடப்படுகிறது. இந்த செயல் குறிப்பிடப்படுகிறது எவ்வாறாக? டு இன்அப்ரோப்ரியேட்னா மோசமான, சரியில்லாத, அப்ரோப்ரியேட்னா சரியான, அப்போ இன்அப்ரோப்ரியேட்னா சரியற்ற, அதாவது மோசமான செயல்பாடுகளை குறிக்கிறது. அல்லது ஃபோர்ஸ்டு செக்ஷுவல் கான்டாக்ட் அப்படின்னா, அல்லது இது எதை குறிக்கிறது? அந்த ஆதிக்கம் உள்ள மற்றும் அதிகாரமுள்ள நபர் ஒரு சாதாரண ஒரு பெண்மணியை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செய்தால் அதுதானே பொருள். இது ஒரு மோசமான செயல். அல்லது ஃபோர்ஸ்டு செக்ஷுவல் கான்டாக்ட். ஃபோர்ஸ்னால் நிர்பந்தப்படுத்தப்படுகிறார்கள். அந்த ஏழை பெண்கள் நிர்பந்தப்படுத்தப்படுகிறார்கள். ஃபோர்ஸ்டு செக்ஷுவல் கான்டாக்ட்னா தொடர்பு வைத்து கொள்ள. எதில்? பாலியலில் அந்த அதிகாரமிக்க நபர் கூட தொடர்பு வைத்துக்கொள்ள நிர்பந்தப்படுத்தப்படுகிறார்கள். ஃபோர்ஸ்னு நிர்பந்தம், கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். அப்போனா கட்டாயம் ஆஃப் செக்ஷுவல் கான்டாக்ட்னா பாலியல் தொடர்பு வைத்துக்கொள்ள கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். அதைத்தான் இது குறிக்கிறது. அடுத்து நெக்ஸ்ட் அடாலசன்ட் கேர்ள்ஸ். அடாலசன்ட்னு சொன்ன என்னது? அடாலசன்ட்னா பருவ வயது. அப்போ கேர்ள்னா பெண்கள். அப்போ பருவ வயது என்னது? பெரிய ஆள் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்களா பெண்கள், அதுதான் சொல்கிறாங்க அடாலசன்ட் கேர்ள்ஸ். அடாலசன்ட்னா பருவ வயது பெண்கள். அண்டு உமன், அது பருவ வயது பெண்கள் மற்றும் உமன்னா அதுவும் பெண்கள் தான். ரைட்டா? கல்யாணம் முடித்தவங்க உமன். ரைட்டா? என்கவுண்டர் த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னா என்கவுண்டர்னா சந்திக்கிறார்கள். ரைட்டா? அதாவது பருவம் வந்த பெண்கள் மற்றும் பெண்கள்னால் கல்யாணம் முடித்தவங்க, குழந்தை பெற்றவங்க எல்லாத்தையும் குறிக்கும் உமன்றது. ரைட்டா? இது கல்யாணம் முடிக்காத பருவம் வந்த பெண்கள். ரைட்டா? அடாலசன்ட் கேர்ள்னால் பருவமடைந்த பெண்கள். அண்டு உமன்னா கல்யாணம் முடித்தவங்க, குழந்தை பெற்றிருப்பாங்க, அவங்க 2 பேரையும் குறிக்கும். அண்டு உமன் இவர்கள் என்கவுண்டர்னு சந்திக்கிறார்கள். எதை சந்திக்கிறார்கள்? செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலியல் தீங்குகளை. ஹராஸ்மெண்ட்னா தீங்கு. ரைட்டா? பாலியல் தீங்குகளை இவர்கள் சந்திக்கிறார்கள். எங்கு சந்திக்கிறார்கள்? இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ், வெவ்வேறு வடிவங்களில் அப்படின்றான். அதாவது வெவ்வேறு வடிவங்களில் இந்த பருவம் வந்த பெண்கள் மற்றும் கல்யாணம் முடித்த பெண்கள் வெவ்வேறு சந்திக்கிறார்கள். எதை சந்திக்கிறார்கள்? செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னா பாலியல் துன்புறுத்தல், பாலியல் தீங்குகளை சந்திக்கிறார்கள். எப்படி? இன் டிஃப்ரெண்ட் வெவ்வேறு வடிவங்களில். வெவ்வேறு வடிவம்னு என்னது? ஒரு பொண்ணு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருப்பா,
அந்த ஆஃபீஸில் உள்ள அதிகாரி அந்த பெண்ணுக்கு துன்புறுத்துவான். ஒரு பொண்ணு ஹோட்டலில் வேலை பார்த்துட்ருப்பா, அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற மேனேஜர் துன்புறுத்துவான். ஒரு ஆசிரியர் ஹெச்எம்கிட்ட வேலை பார்த்துட்டு இருப்பாப்புல, ஹெச்எம் ஆசிரியரை துன்புறுத்துவான். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருப்பாங்க, ஆசிரியர் துன்புறுத்துவான். இப்படி பல வடிவங்களில் ஒரு கொத்தனார் கிட்ட போய் சித்தாள் வேலை பார்த்துட்டு இருப்பாப்புல, கொத்தனார் துன்புறுத்துவான் அந்த சித்தாள் பொம்பளைங்க. இதுதான் அவங்களுக்குள்ள அதிகாரம் இருக்கிறது, ஆதிக்கம் இருக்கிறது, ரைட்டா? இவங்கள் கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு அதிகாரம் இல்லை. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செய்வது, இதுதான் அதனோட பொருள். வெவ்வேறு வடிவங்களில் இதுதான் வெவ்வேறு வடிவங்கள், ரைட்டா? நெக்ஸ்ட்டு, செக்ஷுவல் அபியூஸ் இஸ் மோர் காமன் அட் ஒர்க் பிளேசஸ். அப்படின்னா இந்த மாதிரி செக்ஷுவல் அபியூஸ்ன்னு சொல்கிறது துன்புறுத்துதல், பாலியல் துன்புறுத்துதல் இஸ் மோர் காமன். இது சர்வசாதாரணமாக இருக்கிறது. அதாவது பாலியல் துன்புறுத்தல் என்பது இருக்கிறது. மோர் காமன், பொதுவாகவே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. மோர் காமன்னா நடைமுறையில் இருக்கிறது. காமன்னா நடைமுறையில் இருக்கிறது. எங்கே? அட் ஒர்க் பிளேசஸ், எந்த இடத்துல? வேலை செய்யும் இடங்களில். அவர்கள் வேலை செய்யும் இடங்களில் இப்போ வேலைக்கு போகிறாங்க, அந்த இடத்துல தான் இது வந்து இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்கிறது. அட் ஒர்க் பிளேசஸ், அவர்கள் வேலை செய்யும், அரசாங்கத்தில் வேலை செய்கிற இடத்துல நடக்குது, ப்ரைவேட்டில் வேலை செய்கிற இடத்துல நடக்குது, இதெல்லாம் வேலை செய்யும் இடங்கள் நடக்கிறதுன்னு சொல்கிறான். என்ன? அண்ட் வெர்பல் ரிமார்க்ஸ்ன்னு சொன்னால் என்னது? அதாவது வெர்பல்னு சொன்னாலே வெர்பல் ரிமார்க்ஸ்ன்றது வாய்மொழியாக வந்து கேலி செய்கிறாங்க இல்லையா? அதாவது என்ன சொல்லுவாங்க, வாய்மொழியாக கேலி செய்கிறது. இப்போ ஒரு வாத்தியார், ஒரு ஆண் வாத்தியார், ஒரு பெண் வாத்தியார், இல்லை ஒரு ஆண் அதிகாரி, பெண் அதிகாரி, பெண்ணு கீழே வேலை பார்க்குறா, அப்போ வாய்மொழியை கிண்டல் பண்ணுறது, கேலி செய்கிறது, ரைட்டா? வாய்மொழியாக கருத்துக்களை சொல்கிறது, தவறான கருத்துக்களை சொல்கிறது, அதான் வெர்பல் ரிமார்க்ஸ்னால் கருத்துக்கள், ரைட்டா? இந்த மாதிரி தவறான கருத்துக்கள், அது புதுசாக வச்சுட்டான். இது அடுத்த சென்டென்ஸ். வெர்பல் ரிமார்க்ஸ்னால் வாய்மொழி, வாய் வச்சு பேசுகிறது, எது தவறாக பேசுகிறது பெண்கள்கிட்ட, அது வாய்மொழி கருத்துக்கள். அண்டு கமெண்ட்ஸ்ன்னு சொன்ன என்னது? நகைச்சுவை, கேலி பண்ணுறது. கமெண்ட்ஸ் என்னது? நகைச்சுவையாக பேசுகிறது பெண்களிடத்தில் வந்து, அதாவது கேலி பண்ணுறது, ரைட்டா? அடுத்து கெஸ்டர்ஸ்னால் சைகை காமிக்கிறது, கையை வச்சு அப்படி சைகை காமிக்கிறது. பெண்களை கேலி பண்ணாமல் கையால் சைகை காமிக்கிறது, அதான் சைகை காண்பித்தல். கெஸ்டர்னால் சைகை காண்பித்தல். அண்டு லுக்ஸ்ன்னு சொன்னால் அதாவது பார்வையிடுதல்னு சொல்லுவாங்க. எப்படின்னா தவறான பார்வை, ரைட்டா? லுக்ஸ்னால் தவறான பார்வை, ஒரு பெண்ணை வந்து தவறான பார்வையாக பார்க்குறது. இந்த மாதிரி செயல்கள் இருக்கின்றன. இந்த மாதிரி செயல்கள், இந்த 4 செயல்களும் எப்படி? வெர்பல் ரிமார்க்ஸ்ன்னு சொன்னால் என்னது? வாய்மொழி கருத்துக்கள், வாய்மொழியாக தப்பான வார்த்தைகள் சொல்கிறது. கமெண்ட்ஸ்னால் நகைச்சுவை, கேலி செய்வது. கெஸ்டர்ஸ்ன்னு சொன்னால் என்னது? சைகை காமிக்கிறது, கையை வச்சு சைகை காமிக்கிறது. லுக்ஸ்னால் தவறாக பார்ப்பது பெண்களை. இந்த 4ம் இருக்கின்றன. த மோஸ்ட் காமன் ஃபார்ம்ஸ் ஆஃப் அபியூஸ், இதுதான் பொதுவான துன்புறுத்தலாக இருக்கின்றன. மோஸ்ட் காமன், அதாவது அதிகமாக நடைமுறையில் இருக்கும் துன்புறுத்தலாகும். மோஸ்ட் காமன்னா நடைமுறை, காமன்னா நடைமுறையில் அதிகமாக ஃபார்ம்னா இருக்கும் அபியூஸ் துன்புறுத்தல் ஆகும், ரைட்டா? திஸ் ரிசல்ட்ஸ், இதன் முடிவில் இன் சைக்காலஜிக்கல் டிஸார்டர், இந்த மாதிரி செய்தால் அந்த பெண்ணுக்கு என்ன ஆகும்னு சொன்னால் மனதளவில் பாதிப்பு ஏற்படும், ரைட்டா? திஸ் ரிசல்ட், இந்த மாதிரி ஆண்கள் செய்தால் கீழே வேலை பார்க்கும் பெண்களை, திஸ் ரிசல்ட்ஸ், இதன் முடிவில் என்னவாகும் அந்த பெண்ணுக்கு? சைக்காலஜிக்கல் டிஸ்ட்ரீஸ். அப்படின்னு டிஸ்ட்ரீஸ் என்னது? பாதிப்பு. மனதளவில் அந்த பெண்ணுக்கு சைக்காலஜிக்கல் மனதளவில் டிஸ்ட்ரீஸ்னால் பாதிப்பு ஏற்படும், ரைட்டா? அடுத்து ஃபிசிக்கல் இல்னஸ். அப்படின்னா ஃபிசிக்கல்னா என்னது? உடல் ரீதியான நோய்கள். அந்த மாதிரி பெண்களுக்கு இந்த மாதிரி இவங்க செய்யும்போது அந்த பெண்ணுக்கு உடல் ரீதியான நோய்கள் வரும், ஃபிசிக்கல் இல்னஸ் வரும். அண்ட் ஈட்டிங் டிஸார்டர்ஸ். ஈட்டிங்னா உணவு உண்ணுதல், அதை உணவு உண்ணுவதில் டிஸார்டர்ஸ்னால் அதில் ப்ராப்ளம் வரும். உணவு ஈட்டிங் டிஸார்டர்ஸ்னால் உணவு உண்ணுவதில் கோளாறுகள் வரும், அவங்க சரியான உணவு உண்ண முடியாது. டிஸ்ஆர்டர் அப்படின்னா கோளாறுகள், உண்பதில் கோளாறுகள் வரும் அப்படிங்கிறான். எங்கே? இந்த எஃபெக்டட் யாருக்கு? டு த எஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸ். இந்தன்னு போட்டிருக்கான், அல்ல டு தன்னு போடலாம், என்ன ஒன்று தான். இந்த எஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸ், பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு. இண்டிவிஜுவல் இந்த இடத்துல யாரை குறிக்குது? பாதிக்கப்பட்ட பெண்மணியை குறிக்கிறது, ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட் பார்ப்போம். சைல்டு செக்ஷுவல் அபியூஸ். அப்படின்னா சைல்டு செக்ஷுவல் அபியூஸ்ன்னு சொன்னால் குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு பயன்படுத்துதல், ரைட்டா?
சைல்டுனா குழந்தைகள், செக்ஷுவல்னா பாலியல், அபியூஸ்னா துன்புறுத்துதல், பயன்படுத்துதல் வச்சுக்கோ. அதாவது குழந்தைகளை பாலியல் துன்புறுத்தலுக்கு பயன்படுத்துதல். ரைட்டா? அப்போ இது என்னன்னு பார்ப்போம். சில்ட்ரன்ஸ் ஆர் கன்சிடர். அப்போ சில்ட்ரன்ஸ் ஆர் கன்சிடர் தீர்மானிக்கப்படுகிறார்கள். எப்படி? சாஃப்ட் டார்கெட்ஸ் ஃபார் செக்ஷுவல் அபியூஸ். அப்படின்னா செக்ஷுவல் அபியூஸ்னது பாலியல் துன்புறுத்தலுக்கு குழந்தைகள் ஒரு ஈஸியான ஒரு பொருள் என்று தீர்மானிக்கிறார்கள். ரைட்டா? சில்ட்ரன்ஸ் ஆர் கன்சிடர் குழந்தைகள் தீர்மானிக்கப்படுகிறார்கள். குழந்தை தீர்மானிக்கப்படுகிறது இல்லை, அந்த செக்ஸ் பண்ணுறவனுக்கு குழந்தைகள் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற. ஏன்னா குழந்தைகளுக்கு எதுவும் தெரியாது இல்லையா? ஒரு பப்பரை குண்டை வாங்கிட்டு செக்ஸ் பண்ணிட்டு போயிடுவான், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அந்த குழந்தைக்கு. ரைட்? அதனால தான் குழந்தைகள் ஆர் கன்சிடர்னா குழந்தைகள் தீர்மானிக்கப்படுகிறார்கள். எவ்வாறாக? சாஃப்ட் டார்கெட்னா அவங்களோட குறிக்கோளுக்கு. இந்த இடத்துல டார்கெட்னா குறிக்கோள், ஈஸியான குறிக்கோள். அவங்க குறிக்கோள் என்னது? செக்ஷுவல் அபியூஸ் பண்ணணும், பாலியல் வன்கொடுமை பண்ணணும் யாரையாவது. அப்போ குழந்தைகள் தான் இதுக்கு லாய்க்கு அப்படின்னு அவங்க தீர்மானிக்கிறாங்க, அந்த குற்றவாளிகள். சில்ட்ரன்ஸ் ஆர் கன்சிடர் அப்படின்னா குழந்தைகள் தீர்மானிக்கப்படுகிறார்கள். எவ்வாறாக? சாஃப்ட் டார்கெட்னா சுலபமான ஒரு குறிக்கோள்னா அவங்களோட வேலை, அவங்களோட குறிக்கோள்னது செக்ஷுவல் ஃபார் எதற்கு? குறிக்கோள் என்னது? டார்கெட்னா எதை குறிக்கிறது? ஃபார் செக்ஷுவல் அபியூஸ். செக்ஷுவல் அபியூஸ் என்னது? பாலியல் துன்புறுத்தல் என்ற குறிக்கோள், டார்கெட். அதான் டார்கெட்டுக்கு குழந்தைகள் ஆர் சாஃப்ட் டார்கெட்னா சுலபமான ஒரு குறிக்கோள். ரைட்டா? அவங்களுக்கு குழந்தைகளை தீர்மானிக்கிறார்கள் அந்த வேலைக்கு. அவங்க தான் ஈஸியாக ஒன்றும் தெரியாமல் வந்துடுவாங்க அப்படின்ட்டு. ரைட்டா? பிகாஸ் ஏனென்றால் தே மே நாட் ரியலைஸ் தட் தே ஆர் பீயிங் அபியூஸ்ட். அப்படின்னா ஏனென்றால் அது காரணம் சொல்கிறாங்க கேளுங்க. தே மே நாட் ரியலைஸ் அப்படின்னா அவங்க உணர முடியாது, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க ஏன் தெரியாதுன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க நம்மகிட்டன்றது அவங்களுக்கு தெரியாது. இவன் பாட்டு செக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பான், அவளுக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரியாது. ரைட்டா? அதனால தான் சொல்கிறான். அதாவது பிகாஸ் ஏனென்றால் தே நாட்னா தேனை யாரை குறிக்குது? குழந்தைகளே குறிக்குது. மே நாட் ரியலைஸ்னு உணர முடியாது, அவங்களுக்கு தெரியாது. ஒரு மிட்டாயை வாங்கி கொடுத்துட்டு அங்கே தொடுவான் இங்கே தொடுவான் சின்ன பிள்ளைகளை. அப்போ அந்த குழந்தைகளுக்கு தெரியாது, ஏன் தொடுறானே தெரியாது. ரைட்டா? அதுதான் சொல்கிறான். பட் பிகாஸ் ஏனென்றால் தே மே நாட் ரியலைஸ், அவங்களுக்கு உணர முடியாது, அவங்களுக்கு அந்தளவுக்கு அறிவில்லை. தேட் என்னவென்றால் தே ஆர் பீயிங் அபியூஸ்டு, அவங்க துன்புறுத்தப்படுகிறார்கள். தேட் தே ஆர் பீயிங் அபியூஸ்டுனா அவங்க துன்புறுத்தப்படுகிறார்கள் என்பதை அவர்களால் உணர முடியாது. தே மே நாட் ரியலைஸ் அப்படின்னா அவங்களால் உணர முடியாது, அவங்களுக்கு தெரியாது. எது தெரியாது? இவங்க மிட்டாய் வாங்கி கொடுத்துட்டு அவங்க அங்கங்கே தொடுறாங்க, அப்படி ஏன் தொடுறாங்கன்னு இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. அதான் சொல்ல தே ஆர் பீயிங் அபியூஸ்னா அவங்க பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள் என்று அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. ரைட்டா? காமன்லி பொதுவாகவே அபியூசர்ஸ் ஆர், அந்த அபியூசர்ஸ்னால் வன்கொடுமை செய்பவர்கள், பாலியல் துன்புறுத்தல் செய்பவர்கள் யாராக இருப்பார்கள்னா காமன்லி பொதுவாகவே அபியூசர்ஸ்னு யார்? வன்கொடுமை செய்பவர்கள். ரைட்டா? இந்த துன்புறுத்தல் செய்தது குழந்தைகளை துன்புறுத்தல் செய்தவர்கள் யாருன்னா ஆர் பெர்சன்ஸ், ஆர் நபர்கள். அந்த நபர்கள் ஆர் த பெர்சன்ஸ் அப்படின்னா பெர்சன்ஸ் அந்த நபர்கள் வெல் நோன் டு த சில்ட்ரன், அந்த குழந்தைக்கு நன்றாக தெரிந்தவர் தானே இருக்க வேண்டும். ஏன்னா புதுசாக ரோட்டில் போகிற மிட்டாய் வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லி தொட்டு அந்த குழந்தை விடுமா? விடாது. அப்போ ஒன்று பக்கத்து வீட்டுக்காரனாக இருப்பான், இல்லை சொந்த வீட்டில் உள்ளவங்க இருப்பான், இவங்க தான் அதை செய்ய முடியும். ரைட்டா? அதுதான் சொல்கிறேன். காமன்லி பொதுவாகவே அபியூசர்ஸ் துன்புறுத்துபவர்கள் யார்? துன்புறுத்தும் நபர்கள் ஆர் பெர்சன்ஸ், அந்த நபர்கள் வெல் நோன் டு த சில்ட்ரன், அந்த குழந்தைக்கு தெரிஞ்சவர்களாக இருப்பார்கள். மே ஈவன் பி லிவிங் இன் த சேம் லொக்காலிட்டி, அவங்க எங்கே வளர்க்கலாம்? அந்த அதே ஏரியாவில் இருக்கிறவங்கள இருக்கலாம். மே இருக்கலாம், ஈவன் பி லிவிங் இன் த சேம் லொக்காலிட்டி. சேம்னா அதே ஏரியா, சேம்னா அதே, லொக்காலிட்டினா ஏரியா, அதே இருப்பிடத்தில் அவங்க வீட்டு பக்கத்தில் சேம் லொக்காலிட்டியில் வாழ்கிறவர்களாக இருக்கலாம். மே ஈவன் இருக்கலாம், லிவிங் வாழலாம், எதில்? இந்த சேம் லொக்காலிட்டி, அந்த குழந்தை வாழ்கிற இடத்துல வாழலாம் என்று சொல்கிறார்கள். நெக்ஸ்ட் அபியூசர்ஸ் ஆல்சோ பிரைப்னு சொன்னால் பிரைப்னு என்னது? லஞ்சம். ரைட்டா? ஆனால் இந்த இடத்துல பிரைப்னு சொல்லி எதுக்கு போட்டிருக்கான்னு சொன்னால் லஞ்சம்னு வராது. ரைட்டா? லாப நோக்கோடு கொடுக்கும் பொருள். ரைட்டா? அவங்க சாக்லேட் வாங்கி கொடுக்குறாங்க அந்த குழந்தைக்கு, அவன் லாப நோக்கோடு அந்த குழந்தைய அபியூஸ் பண்ண போகிறான்னு அர்த்தம். என்னது அங்கங்கே தொட போகிறான்னு அர்த்தம். அதை தான் சொல்கிறான், அதை தான் பிரைப்னு போட்டிருக்கான். புரியுதா?
அப்போது இது என்ன போட்டிருக்கான், பிரேபுன்றது என்னது, லாப நோக்கோடு, அதாவது அபியூசர்ஸ்னால் இந்த துன்புறுத்தல் செய்யும் நபர்கள் ஆல்சோ யார் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரேப்னா இந்த மாதிரி லாப நோக்கோடு செய்யக்கூடியதுக்கு ஒரு பொருள் கொடுப்பாங்க. சாக்லேட்டுகளை பயன்படுத்துவாங்க, அல்லது டாய்ஸ் பொம்மைகளை பயன்படுத்துவாங்க. அதுதானே குழந்தைகள் விரும்பும். சாக்லேட் கொடுத்த உடனே அது திங்க ஆரம்பித்து இவன் பாட்டு அங்கிருந்து தொட்டுக்கிட்டு இருப்பேன் அந்த பிள்ளைய, ரைட்டா. அதுதான் சொல்கிறான், அபியூசர்ஸ் ஆல்சோ பிரேப்னா கொடுப்பார்கள், இந்த இடத்துல கொடுப்பார்கள், வழங்குவார்கள். எதை வழங்குவார்கள், சாக்லேட்டு இல்லை டாய்ஸை வழங்குவார்கள். யாருக்கு, டு லூர் சில்ட்ரன், அதாவது லூர்னு சொன்னால் அறியாத குழந்தைகளுக்கு, ரைட்டா. டு லூர் சில்ட்ரன் அண்டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் த சைல்ட்ஸ் இன்னோசன்ஸ். அட்வான்டேஜ்னா அவங்க அதோட பலன்கள், அட்வான்டேஜ்னா அதோட அந்த மாதிரி கொடுத்துட்டு, இந்த மாதிரி ஒன்றும் தெரியாத குழந்தை, டு லூர் சில்ட்ரன் ஒன்றும் தெரியாத குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு, அண்டு டேக் அட்வான்டேஜஸ் அப்படின்னா அதன் பலன்களை எடுத்துக்கொள்வார்கள். இந்த பலன்களை எடுத்துக்கொள்வார்கள். அங்கங்கே தொடுவாங்க, அந்த பிள்ளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், அது எதுக்கு தொடான்னு தெரியாது. டேக் அட்வான்டேஜ் ஆஃப் த சைல்டிஷ் இன்னோசன்ஸ் அப்படின்னா இந்த குழந்தையோட அறியாண்மையை பயன்படுத்தி இவங்க அட்வான்டேஜ்னால் அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்வார்கள். இதோடு அவங்க வேலையை நிவர்த்தி செய்வார்கள். அட்வான்டேஜ்னால் அவங்க சாதகத்தை எடுத்துக்கொள்வார்கள். சாதகமான அட்வான்டேஜ் சாதகம், ரைட்டா, சாதகத்தை எடுத்துக்கொள்வார்கள். நெக்ஸ்ட்டு, செக்ஸுவலி அப்யூஸ்டு சில்ட்ரன்ஸ் ஷோ சிம்டம்ஸ். இந்த மாதிரி செக்ஸுவலி அப்யூஸ் ஆன குழந்தைகள், பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான குழந்தைகள், அப்படி அவன் செஞ்சுட்டு போயிட்டான் ஏதாவது ஒன்றுன்னா அந்த குழந்தை எப்படி இருக்கும்னா, அதுக்கடுத்து செக்ஸுவலி அப்யூஸ்டு சில்ட்ரன் அப்படின்னா பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான குழந்தை. ஸோ என்ன சிம்டம்னு சைகைகளை காமிக்கணும். ஏன்னா அதனோட உடல் ரீதியில் மாற்றங்கள் ஏற்படும். ஸோன்னா காண்பிக்கும். சிம்டம்ஸ்னால் குறியீடுகளை காண்பிக்கும். என்ன குறியீடுகளை காமிக்கும், ஆஃப் ஜெனிட்டல் இன்ஜூரி அப்படின்னா. ஜெனிட்டல் இன்ஜூரின்னு என்னது அப்படின்னா, ஜெனிட்டல்னு சொன்னது பிறப்புறுப்பு காயம். அந்த குழந்தையோட பிறப்பு உறுப்பில் போய் பார்த்தீங்கன்னா காயங்கள் ஏற்பட்டிருக்கும், ரைட்டா. பிறப்புறுப்பு காயம் ஏற்பட்டிருக்கும். அடுத்து அப்டமனல் பெயின். அப்டமனல் வயிற்று வலி எடுக்கும், ரைட்டா. அப்டமினல் பெயின், அந்த குழந்தைக்கு வயிற்று வலி வரும். அவன் பாட்டு சாக்லேட் கொடுத்து ஏதாவது செஞ்சுட்டு போயிட்டு அந்த குழந்தைக்கு தெரியாது. அப்பா அம்மா பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு அந்த பிறப்புறுப்பில் புண்ணு இருக்கும். அடுத்து அப்டமனல் பெயின் இருக்கும், ரைட்டா, அதாவது வயிற்று வலி இருக்கும். அடுத்து ஃப்ரீக்வெண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்னா அடிக்கடி. அப்போ சிறுநீர் தொற்று இருக்கும். யூரினரினா சிறுநீர், ரைட்டா. அப்போ ஃப்ரீக்வெண்ட் அடிக்கடி, யூரினரினா சிறுநீர், இன்ஃபெக்ஷனை தொற்று. இது அடிக்கடி சிறுநீர் போகிற இடத்துல தொற்று இருந்துக்கிட்டே இருக்கும், ரைட்டா, நோய் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறான். அண்டு பிஹேவியரியல் ப்ராப்ளம். பிஹேவியர்னால் குணநலங்களில் மாற்றங்கள் இருக்கும், ரைட்டா. நடத்தையில் மாற்றம் இருக்கும், ரைட்டா. அந்த குழந்தையோட நடத்தையில் சற்று மாற்றங்கள் தென்படும். இது இந்த மாதிரி செக்ஷுவல் அபியூஸ் ஆன குழந்தைகளுக்கு, ரைட்டா. இதுக்கு இதை பார்ப்போம். இது கட்டத்தில் உள்ளது. த மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் சேம்பியன்ட் த இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றான். அப்போ த மினிஸ்ட்ரின்னா மந்திரி சபை ஆஃப் உமன் அண்டு சைல்டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறான். அப்போ உமன் அண்டு சைல்டு டெவலப்மெண்ட்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் முன்னேற்றம், ரைட்டா. இது ஒரு ஆணையம், ரைட்டா. இது ஒரு மேம்பாட்டு ஆணையம்னு சொல்லுவாங்க, ரைட்டா. த மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்டு சைல்டு டெவலப்மெண்ட் அப்படின்றது ஒரு மேம்பாட்டு ஆணையம், ரைட்டா. பெண்கள் மற்றும் குழந்தைகள் முன்னேற்றம் உள்ள மந்திரி சபை. சாம்பியன் அப்படின்னு சொன்னால் அதாவது நிறுவியது, வெற்றி பெற்றது, ரைட்டா. ஆக்சுவல் சாம்பியன்னா வெற்றி பெற்றது. இந்த இடத்துல என்ன பண்ணுச்சு, நிறுவியதுன்னு அர்த்தம், உண்டாக்கியதுன்னு அர்த்தம். எதை உண்டாக்கியது, த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012 அப்படின்றான். இந்த மந்திரி சபை உமன் அண்டு சைல்டு டெவலப்மெண்ட் மந்திரி சபையானது சாம்பியன் அப்படின்னா இந்த இடத்துல உண்டாக்கியது. எதை உண்டாக்கியது, உண்டாக்கி அறிமுகப்படுத்தியது, ரைட்டா. சாம்பியன்னு வெற்றி பெற்றதுன்னு அர்த்தம். இப்போ பந்தில் கபடி போட்டியில் வெற்றி பெறுறீங்க, அந்த ஃபுட்பாலில் வெற்றி, அதை சாம்பியன் சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல உண்டாக்கியதுன்னு வச்சுக்கோங்க, ரைட்டா. உண்டாக்கியது எதை, த இன்ட்ரொடக்ஷன் அறிமுகப்படுத்துதலை உண்டாக்கியது. எதை அறிமுகப்படுத்துது, புதுசாக ஒன்று ரூல்ஸ் அறிமுகப்படுத்துச்சு. என்னது, அந்த குழந்தை மற்றும் பெண்கள் பாதுகாப்புக்காக வேண்டி ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்துச்சு. எனது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னா குழந்தைகளை பாதுகாத்தல் அண்ட் ஃப்ரம் எங்கேருந்து பாதுகாத்தல், ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க வேண்டி, அதுதான் போக்சோ. பீனா
ப்ரொடெக்ஷன். இது மோசமான சட்டம். இது தூக்கி உள்ள உடனே வெளியில் வர முடியாது. குழந்தைகளை நீ அப்யூஸ் பண்ணேன்னா வெளியிலே வர முடியாது. அந்த சட்டத்தை 2012 உண்டாக்கிச்சு, போக்சோ ஆக்ட். ரைட்டா? அடுத்து பீப்புள் who tariff children for sexual purpose are also punishable under the provision relating to this act அப்படின்றான். அப்போ பீப்புள்னா மக்கள். ரைட்டா? மக்கள் வந்து அதாவது இந்த இதில் மக்கள் த பீப்புள் who tariff children. அப்போ குழந்தைகளை கடத்தினால், டேரிஃப்னா கடத்துதல். ரைட்டா? குழந்தைகளை கடத்தி ஃபார் செக்ஷுவல் பர்பஸ்க்காக குழந்தைகளை கடத்தினால். ரைட்டா? பீப்புள் மக்கள் who tariff, அதாவது டிராஃபிக்னு சொல்கிறோம்ல, டிராஃபிக்னு சொன்னால் அதாவது டிராஃபிக் சிக்னல். அதான் டிராஃபிக்னா அது வேறு. இந்த இடத்துல டிராஃபிக்னு சொன்னால் கடத்துதல். ரைட்டா? இப்போ நம்ம டிராஃபிக் போலீஸ்னு சொல்கிறோம். டிராஃபிக் போனால் ரோட்டை சரி பண்ணுற போலீஸு. டிராஃபிக்னா போக்குவரத்தை சரி செய்தல். உண்மையான மீனிங் போக்குவரத்தை சரி செய்தல் டிராஃபிக்னா. ஆனால் இந்த இடத்துல டிராஃபிக்னா கடத்துதல். அதுவும் கடத்துதல் தானே. டிராஃபிக்கை சரி செய்தல்னா பஸ்ஸை இங்கேருந்து அங்கே கடத்துகிறான். கூட்டமாக இதே இங்கிட்டு அங்கிட்டு போன்னு சொல்கிறாங்கள, கடத்துகிறாங்களே போலீஸ்காரங்க பஸ்ஸுகளை கூட்டமாக. அதே மாதிரி இது கடத்துதல். இது எதை கடத்துதல் அப்படின்னா செக்ஷுவல் அஃபென்ஸ். என்னால் பார்த்துங்க, பீப்புள் ஹூ டிராஃபிக் சில்ட்ரன்ஸ் அப்படின்னா மக்கள் குழந்தைகளை கடத்தினால் எதற்காக வேண்டி ஃபார் செக்ஷுவல் பர்பஸ் பாலியல் காரணங்களுக்காக குழந்தைகளை கடத்தினால் ஆர் ஆல்சோ பனிஷபிள், அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். எந்த இதன் பிரகாரம் அண்டர் த ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு திஸ் ஆக்ட் அப்படின்னா இந்த ப்ரொவிஷன் சொன்னால் இந்த ஏற்பாடுகளால் எந்த இப்படி தான் இச்சட்டத்தின் கீழ். அண்டர் த ப்ரொவிஷன்னா இந்த சட்டம், எந்த போக்சோ சட்டத்தின் கீழ். அண்டர் த ப்ரொவிஷன்னா இந்த இடத்துல சட்டத்தை குறிக்குது போக்சோவை. அண்டர் த ப்ரொவிஷன்னா இந்த போக்சோ சட்டத்தின் மூலம் ரிலேட்டிங் டு த ஆக்ட் அப்படின்னா இந்த போக்சோ ப்ரொவிஷன்னா இந்த செயல்பாடுகள், அதாவது இச்சட்டம்னு சொல்லுவாங்க. இச்சட்டத்தின் கீழ் ரிலேட்டிங் டு திஸ் ஆக்ட் அப்படின்னா ஆக்ட்னா சட்டம். இச்சட்டத்தின் கீழ்னா என்னது? ப்ரொவிஷன்னா கீழ் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்கிறார்கள். ரைட்டா? அடுத்து அப்ஜெக்டிவ் ஆஃப் போக்சோ ஆக்ட் 2012. அப்ஜெக்ட்னா குறிக்கோள் என்ன, இந்த சட்டத்தினோட குறிக்கோள்கள் என்ன. ரைட்? அப்ஜெக்ட்னா குறிக்கோள்கள். போக்சோ சட்டம் இயற்றப்பட்டது 2012. குறிக்கோள் என்னன்னா ப்ரொடெக்ட் த சில்ட்ரன் ஃப்ரம் த அஃபென்சஸ் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னா குழந்தைகளை பாதுகாக்க வேண்டி. ப்ரொடெக்ட்னா பாதுகாக்க. சில்ட்ரன் ஃப்ரம் த அஃபென்சஸ் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க. ப்ரொடெக்ட்னா பாதுகாக்க. சில்ட்ரன் குழந்தைகளை பாதுகாக்க. ஃப்ரம் த அஃபென்சஸ் குற்றங்களிலிருந்து பாதுகாக்க. அப்போ என்னென்ன குற்றம்? செக்ஷுவல் அசால்ட் அப்படின்னா செக்ஷுவல் என்னது? பாலியல் தாக்குதலிலிருந்து பாதுகாக்க ஒன்று. ரெண்டாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் என்னது? அதாவது பாலியல் துன்புறுத்தலிருந்து பாதுகாக்க. மூன்றாவது எது? பொர்னோகிராஃபின்னு சொன்னால் என்னது? ஆபாசமாக படம் எடுத்தல். ரைட்டா? குழந்தைகளை ஆபாச படம் எடுத்தலிருந்து பாதுகாக்க. ரைட்டா? அடுத்து இந்த மூணுக்காக இந்த சட்டம் இயற்றப்பட்டது. டு எஸ்டாப்ளிஷ் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் ஃபார் ஸ்பீடி ட்ரையல் ஆஃப் சச் அஃபென்சஸ். அப்படின்னா நாலாவதாக டு எஸ்டாப்ளிஷ்னா அமைக்கப்பட்டது. எது? ஸ்பெஷல் கோர்ட் தனி நீதிமன்றம். எது? டு எஸ்டாப்ளிஷ்னா அமைக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டது. எது? ஸ்பெஷல் கோர்ட்ஸ்னு தனி நீதிமன்றம் உண்டாக்கப்பட்டது. ஃபார் ஸ்பீடி ட்ரையல் வேகமாக விசாரணை செய்ய. ட்ரையல்னு விசாரணை செய்ய. எந்த மாதிரி கேஸுகளை? ஸ்பீடினா வேகமான விசாரணை செய்ய. ஆஃப் சச் அஃபென்சஸ் அப்படின்னா இந்த மாதிரி குற்றங்களை என்னது? வேகமாக விசாரணை. ஸ்பீடி ட்ரையல்னா விசாரணை. ஸ்பீடி ட்ரையல்னா வேகமாக விசாரணை செய்ய. எதை? ஆஃப் சச் அஃபென்சஸ் இந்த மாதிரி குற்றங்களை வேகமாக விசாரணை செய்ய இந்த கோர்ட் அமைக்கப்பட்டது. ரைட்டா?